இப்போது ஒரு விஷயம் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்குன்னு தெரிஞ்சும் மறுபடியும் திரும்ப திரும்ப அதே தப்பை செய்கிறோம். இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது? உண்மையிலே இது நிறைய பேர்கிட்ட நம்மகிட்ட இருக்கிற ஒரு பழக்கம்னே சொல்லலாம். பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே உள்ள போராட்டம் தான் மனித வாழ்க்கை. இது வேதாத்ரி மகரிஷி சொன்னது. பழக்கம் என்பது நம்மக்கிட்ட ஒரு பிறந்த விஷயம். ஏன்னா அடிக்கடி எந்த அளவுக்கு திருப்பி செய்கிறோமோ அந்த அளவுக்கு அது நடைமுறைக்கு வந்துக்கிட்டே இருக்கும். விளக்கம் தெரியும், ஏன்னா தெரிஞ்சு தான் நம்ம செய்துட்ருப்போம். மறுபடியும் அதையே யோசிச்சுட்ருப்போம். இப்போ என்ன எளிமையான வழி அவர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த பழக்கத்தை மாற்றணும்னு நினைக்கிறேன், மாற்றவே முடியல. அப்போ என்ன செய்யலான்னு பார்த்தோன்னா, இன்னொரு பழக்கத்தை இப்போ இந்த நேரத்தில் இந்த பழக்கம் இருக்கும், இந்த மாதிரிலாம் தான் செய்வேன் அப்படிங்கிறது தெரியும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை குறைக்கக்கூடிய அளவில் இன்னொரு பழக்கத்தை கொண்டு வச்சிட்டோன்னு சொன்னோன்னா, அந்த பழக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போச்சு. இப்போ வாய்ப்பே இல்லாமல் போகிறது காரணத்தினால இன்னொரு நல்ல பழக்கத்தை அங்கே மேல் பதிவாக போடுறோம் இதுக்கு மேலே. அப்போ என்ன செய்யணும், ஓரளவுக்கு நடுவில் இது அதிகமாக இது தானாகவே மறந்தே போயிடும். விடுறதுக்கு முயற்சி செய்யலை, தானாகவே போகிறது. இப்போ டைவர்ட் ஆகணுங்கிறீங்க. வேறு விஷயத்தில் நல்ல விஷயத்தை கொண்டு அங்கே டைவர்ட் பண்ணி விட்டுணும். அந்த நேரத்தில் கரெக்டாக இது ஓவர்டேக் பண்ணிவிட்டு அது காணாவே போயிடும். தானாக காண போயிடுங்கிறாங்க. நம்ம செய்யணும்னு முயற்சி செய்யும்போது அது மேலே ஒரு பற்றுதலாகவே இருக்குது. இது இன்னொன்று கொண்டு வந்ததுனால அது இதை விலக்கிடுது. எளிமையான முடியும்.